ஓம் மகிதாய் வித்மகே தண்டகஸ்தாய் இதுமிக தன்னோ வாராகி சோதியாத். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அதிர்ஷ்டம் அப்படின்றது எப்பயாவது ஒரு முறை தான் வாழ்க்கையில வரும்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ஷ்டம் இந்த 2026ஆம் வருடம் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வந்து விட்டது. ஆமாங்க, மிக முக்கியமான முறையில் கிரகங்களுடைய மாற்றங்கள் மற்றும் மிக முக்கியமான கிரகங்களுடைய சேர்க்கைகள், அதுவும் உச்ச சுக்கிரன் சனி சேர்க்கை, அதுவும் பௌர்ணமி தினத்தன்று உருவாகி இருக்க போகின்ற இந்த அதிர்ஷ்ட நாளில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற கிடைக்கப் போகின்ற பலன்களையும் மாற்றங்களையும் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். மிக மிக அவசியமான, நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையான ஒரு பதிவாக இருக்க போது. ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே 2026 வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலன், குழந்தைகள் இருந்து பெரியவங்க வர வைக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலா ஏற்கனவே விரிவ விளக்கமா நம்ம போட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனலுடைய டிஸ்கஷன் லிங்க்ல பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், இந்த 2026ஆம் வருடத்தில் ஏழையாக பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரனாக பணக்காரனாக இருக்கும் ஒரு வாய்ப்பினை சில கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கு. அதுவும் உச்ச சுக்கிரன். ஆமாங்க, மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கும்பராசி இருக்கக்கூடிய சுக்கிரன் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சு சனியோடு சேரப்போகிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா சனிவான் வேலைக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் அந்த வேலை தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் பெயர் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கலத்தரக்காரகன்னு சொல்லுவாங்க. காதல் கல்யாணத்திற்கு காரக கிரகம். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை குறிப்பிட்டு 2ஆம் வீட்டுல ஏற்பட்டுச்சுன்னா இல்லறத்தாலும் குடும்ப வாழ்க்கையாலும் ஒரு சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி. நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வேலை தொழிலாளையும் பெரிய அளவு நிம்மதி, சந்தோஷம், லாபத்தை கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு இந்த இல்லறமும் அதாவது குடும்ப வாழ்க்கையும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை தொழில், இந்த ரெண்டும் நல்ல விதத்துல அமைஞ்சிட்டாலே அவன் தான் கண்டிப்பா உண்மையிலே கோடீஸ்வரன் யோகக்காரன். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இப்ப ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமா அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியன் இணைந்து, மேலும் 7ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சந்திரன் இணைந்து பூரண பௌர்ணமி தினத்தன்று இந்த சேர்க்கை ஏற்படுது. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். குறிப்பிட்ட சதய நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய நட்சத்திரத்தை பயணிச்சுட்டு இருக்கார். அப்போ கூட சூரியன் இணைவு என்பது மிக முக்கியம். முதல்ல பிரச்சனைகளை சரி பண்ணுதுங்க சதய நட்சத்திரக்காரங்க. சட்ட சிக்கல்கள் தீரும், குடும்ப பஞ்சாயத்து தீரும், வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதை தீர்க்குது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு யாராவது ஒருத்தவங்க முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி வாய்ப்புக்கு தடையா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய விலகல், அவங்க பதவி மாற்றம், இடமாற்றத்தால் அந்த பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமா குடும்பத்துல ஒரு நபருடைய பிரிவு இழப்புக்கு பிறகு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு சொத்து அல்லது அவருடைய வேலை, அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தாய் தந்தையர், பாட்டி, தாத்தா போன்றவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களுடைய பங்கு, ஷேர், பாகப்பிரிவினை இந்த ஒரு காலகட்டத்தில் சுமூகமாக உங்களுக்குரிய நியாயமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. அரசாங்கத்துடைய தீர்ப்பு உங்களுக்கு எந்த விதமான இது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் தான் சரி, அந்த தீர்ப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். ஓகேங்களா? இப்போ சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை, அதுவும் உச்ச சுக்கிரனுங்க. அப்போ இது 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் ஏற்படுது. குடும்பத்தில் திடீர் காதல், திடீர் குடும்ப வாரிசு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஓகேங்களா? சதய நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல ஒரு மாற்றம், புதிய ஒரு உறவு கிடைக்க போகுது. அதுல எந்த விதமான மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானமோ அல்லது அவங்க மாமியார் வீட்டு சொத்தோ வந்து சேரப்போகுது. அதுக்கு சான்சஸ் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திடீர் திருமணம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிய ஒரு காதல் மலர்வதற்கு வாய்ப்புண்டு. எங்கெங்கோ தேடி பார்த்துட்டீங்க வரன், எங்கேயுமே நடக்கல, கிடைக்கல. திடீர்னு பார்த்தா பக்கத்திலே இருக்கும். அப்படி உங்களுடைய அருகாமையிலே உங்களுடைய வாழ்க்கை துணையை சுட்டி காட்டக்கூடிய கிரகங்களாக இந்த 2 கிரகம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட வரன் கண்டிப்பா நடக்க போது, அமைய போகுது. அதே போல பல வருட காதல், பல வருட முயற்சின்னு சொல்லிருக்கும். ரொம்ப நாளா நீங்க வெயிட் பண்ணிட்டு ஒரு பர்சனுக்கு அப்படின்னா அந்த பர்சன் இப்போ உங்களுக்காக சரி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்குங்க. மேலும் இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் திடீர் பணக்காரன், நீங்க புது பணக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையில் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, புது பணக்காரன்பா, நேற்று ஒரு ஏழை தான் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான்னு சொல்லுங்களா, அந்த ஒரு அமைப்பு இந்த கிரகத்தால் ஏற்படுது. ஏன்னா சுக்கிரன் சனி சேர்க்கை என்பது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தும். அதுவும் 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல, அது உங்க ராசியில ராகு சூரியன் வேற இருக்கிறாரு.
அப்போ இந்த புதையல் கிடைக்கிறது, லாட்ரி டிக்கெட் அடிக்கிறது, ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்ல பெரிய லாபம் பார்க்கிறது, திடீர் அரசியல் பதவி வாய்ப்புகள் கிடைப்பது மற்றும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை ஒரு பொருள் அல்லது ஒரு நிலம் சார்ந்த விஷயங்கள் திடீர்னு விலை அதிகப்படியான விலைக்கு போறது, திடீர்னு அந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆகி பன்மடங்கு லாபத்தை கொடுக்கிறது போன்ற அதிர்ஷ்டங்கள், மெடிக்கல் மிராக்கிள்ஸ் ஒரு அதிசயம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில நடைபெற போகுது. நீங்க திடீர் பணக்காரன், திடீர் யோகக்காரன், திடீர் புது பணக்காரன் ஆக போவது உறுதி. அந்த வாய்ப்பை இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா அது நடக்கும். மேலும் அது முழுமையா நடப்பதற்கும் அதற்குண்டான யோகத்துகள் கிடைப்பதற்கும் நீங்க செய்ய வேண்டியது கோயில்களில் இருக்கக்கூடிய ஐம்பொன் சிலைகள், அதாவது உற்சவர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதுவும் குறிப்பிட்டு பெருமாளுடைய ஆலயங்கள், விஷ்ணு பகவானுடைய ஆலயங்கள், அங்கு போய் உற்சவர் சொல்லக்கூடிய, அதாவது ஐம்பொன் சிலையாக இருக்கக்கூடிய அதுகளுக்கு எப்போ அந்த உற்சவர்களுக்கு ஐம்பொன் சிலைகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுதோ அல்லது தேரோட்டம் அல்லது மூலஸ்தானத்தில் சுற்றி வரக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்வுகளில் அந்த உற்சவ சிலைக்கு உண்டான பூ அலங்காரம் அல்லது அபிஷேக சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுடைய கைகரியங்கள், உங்களுடைய பண உதவிகள் கண்டிப்பா அங்க இருந்தால் அது பெரிதளவு நன்மை பயக்கும். அப்படிப்பட்ட உற்சவர்களுக்கு தேவையான வஸ்திர தானம் செய்வது, வஸ்திரம் வாங்கி கொடுப்பது, அந்த உற்சவர்களுக்கு பூ அர்ச்சனை அல்லது பூ அலங்காரம் செய்வது, இதெல்லாம் பெரிதளவு கும்பராசி சதயநட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கையும் வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தையும் அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்க பெறுவீங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதே போல கோயில்கள் இருக்கக்கூடிய தல விருட்சங்களுக்கு ஸோ நீர் ஊற்றுவது, அந்த தல விருட்சத்துக்கு தேவையான பாதுகாப்பை நீங்க செஞ்சு கொடுக்கறது, சரிங்களா? பராமரிப்புக்கு ஏதாவது ஒரு பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியமாக உங்களுக்கு வழுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கோடிசனாகக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சதய நட்சத்திரக்காரர்கள் வைரம் அல்லது வெள்ளி சம்பந்தமான பொருட்கள் உடனே அணிகிறது, வெள்ளி மோதிரமோ வெள்ளி சின்ன போட்டுக்கிறது நல்லது. அது இந்த கிரக அமைப்பை உங்களுக்கு பாசிட்டிவா இன்னும் ஏற்றி கொடுக்கும், சரிங்களா? அதே போல மிக முக்கியமா எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை மண்டபம் போன்றவற்றை சனிக்கிழமை அன்னைக்கு தூவுங்க. அது பெரிதளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் பெரிய ஒரு பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, இவற்றிலிருந்து எனக்கு பெரிய ஒரு அமௌண்ட் எனக்கு வரணும், இந்த பெரிய சொத்து விஷயங்கள் எனக்கு சுமமா முடியணும் அப்படின்னு பெரிய பணம், பொருள், பதவி அல்லது வேலை வாய்ப்பு போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை இரவே ஒரு கருப்பு உலர் திராட்சை நீரில் ஊற வைத்து அது சனிக்கிழமை காலை 6 to 7 அந்த சனி ஓரையில் காக்காவுக்கு போடும்போது அந்த காக்கை அந்த உலர் திராட்சை உணவாக எடுத்துக்கொண்டால் அந்த பெரிய அளவு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம், பொருள், பதவி உங்க கைக்கு வந்தே தீரும் ஒரு 48 நாட்களுக்குள். இது தெய்வத்தினுடைய ஐதீகம், சரிங்களா? தவறாம இதை பண்ணுங்க. கண்டிப்பா பெருஞ்செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். நீங்களும் திடீர் பணக்காரன், யோகக்காரனாக மாறுவீர்கள். ஸோ இந்த கிரகனுடைய அமைப்பு, அதாவது பௌர்ணமி, உச்ச சுக்கிரன், சனி சேர்க்கை கண்டிப்பா ஒரு 30 வருடங்களுக்கு பிறகுதான் இது வந்திருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பு மீண்டும் வருவது அரிதிலும் அரிதான ஒரு செயல், சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திங்க, வாழ்க்கையை மாத்திங்க. ஸோ நல்ல நாம் இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற சொல்லி தவறாமல் செலுத்திச்சுங்க. மேலும் அடுத்த விதிப்பும் நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், ஓம் நம சிவாயும், எல்லாம் ஸ்ரீ பாரகமே திருவடி சரணம்.